வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, அவர் சொன்னபடியே மறுபடியும் வருவார். ஆமென். அப்போஸ்தலர் 1 11 யாராவது சத்தத்தை உயர்த்தி சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1 11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளியிருப்பானோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வானத்துக்கு எப்படி ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. இயேசுப்பா மறுபடியும் வரும் என்று விசுவசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் எப்படி மேல போனாரோ அப்படியே திரும்பியும் வருவார், மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருவார்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு நான் பிறந்ததுல இருந்து வருவார்னு கேட்டுட்டு தான் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அப்படித்தானே? நம்ம எல்லாருமே ஏசப்பா வருவார் தெரியும், அப்படித்தானே? ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டு அந்த வந்த புதுசுல இருக்கிற தேவ பயம், ஏசப்பா வரும்னு சொல்லும் போது இப்ப இருக்கா? யார்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க உங்க மனசாட்சியோடு கேட்டு பாருங்க. எசப்பா ரட்சிப்புக்குள்ள வந்து எசப்பா வருவார்னு அந்த காலத்துல, அந்த ரட்சிப்புக்குள்ள வந்த டைம்ல தெரிஞ்ச அந்த தேவ பயம் இப்போ உங்களுக்கு இருக்கா? ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசப்பாவோட வருகைக்குரிய அடையாளங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24 3 சீக்கிரம் வாசிக்கணும். மத்தேயு 24 3 13 வரைக்கும். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் முத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவர்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை எல்லாரும் கேட்டேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமென். யுத்தம் பார்க்க முடியும், யுத்தத்தின் செய்தி கேட்கும். அடுத்தது அப்புறம் என்னதுங்க? ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும். இதெல்லாம் வேதனைகளோட ஆரம்பம். முடிஞ்சிருச்சா? கொள்ளை நோய் முடிஞ்சிருச்சா? கொரோனா வந்து இப்ப எவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க? 3 வருஷத்துக்கு மேல இருக்கும்ல. ஆரம்பம் அப்பவே ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர வருகையின் சமீபம். ஆமென். யுத்தம் யுத்தம் எங்க பார்த்தாலும் யுத்தத்தின் செய்தி கேட்கிற. உக்ரைனோட யுத்தம் முடிஞ்சிருச்சுலாம் தெரியல, ஆனா யுத்தம் நடக்கிறது. எங்க பார்த்தாலும் யுத்தம். ஆமென். அடுத்தது என்னதுங்க? உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கும். நிறைய தேவ பிள்ளைகளை உபத்திரவிக்கிறாங்க. கர்த்தர் இயேசுப்பாவோட பேரில் கஷ்டப்படுகிறது. ஆமென். அடுத்தது உங்களை கொலை செய்வார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவர் வசனத்தின் மூலம் கொலை செய்யப்பட்டது. ஆமென். அடுத்தது என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும். ஆமென். உண்மைதானே? அல்லேலூயா. அங்கே இருக்கும்போது எல்லாம் கலகலான்னு பேசிட்டு இருந்தேம்மா. எப்போ சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சோம் மூஞ்சி தூக்கிட்டு போகுதுங்கம்மா. அல்லேலூயா. நான் என்ன பண்ணேன்னே தெரியலம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. ஆனால் அவங்க என்னை பார்த்தா பேசினதே இல்லைங்கம்மா.
அப்படியே திருப்பிட்டு போகுதுங்கம்மா. ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்பட்ட சந்தோஷப்படுங்க. அப்ப நீங்க நினைக்கணும், ஆண்டவர் வருகை சமீபமாயிடுச்சு, ஏசப்பா வர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூஞ்சி தூக்கம். போன வாரத்துல ஐயா சொன்னாரு, முகநாடி வேறுபட்டது. வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க கேட்டாங்க, மம்மி இந்த முகநாடி எப்படி வேறுபடுவோன்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. அதில் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு அந்த டவுட் இருந்தோன்னு தெரியாது. நான் உடனே சொல்லிட்டேன், நீங்கள் சண்டை போடும்போது மூஞ்சி தூக்குதில்ல, அதே தான் முகநாடி. ஹல்லேலூயா. காயினும் ஆபேலும் பலி செலுத்தும் போது காயின் என்ன பண்ணிருச்சு? ஆபேல தேவன் ஆசீர்வதிச்சனாலே மூஞ்சி தூக்கிருச்சு. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் மூஞ்சி தூக்கி உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க அடுத்தவங்க ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது? ஹல்லேலூயா. இப்போ அங்கே சப்ஜெக்ட் நமக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்களே சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷிக்கணும். சந்தோஷம் வருமா? பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே பேசலை. எப்போ ஆண்டவருக்குள்ள போனதோ அதுலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசினது இல்லைங்கம்மா. எதனால பேசலன்னு தெரியல. சந்தோஷம் வருமா? வராது. ஆனால் சந்தோஷப்பட சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைங்க சந்தோஷப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து, ஹல்லேலூயா, ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஆமென். இதெல்லாம் வசனத்தில் இருக்காமா? இருக்கு. நீங்க மத்தேயு வாசிச்சிருந்தாலே உங்களுக்கு இந்த வேதனை வந்திருக்காது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் சுவிசேஷமே மத்தேயு தான். இந்த மத்தேயு வாசிச்சாலே நிறைய பேர் ஏன் ஆண்டவருக்குள்ள வந்ததுனால எல்லாரும் என்ன தூசிக்கிறாங்க, எல்லாரும் என்ன பார்க்கிறாங்கன்னு சொல்லி சர்ச்சிட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பகைப்பாங்க, காட்டி கொடுப்பாங்க. ஆமே. உங்களுக்குள்ளே இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் வருகை சமீபமா இருக்குது. இந்த வசனம் எல்லாம் திரும்பி நான் ஏன் வாசிக்கிறேன்னு கேட்டா, ஏதாவது உங்களுக்குள்ள இருந்தா இன்னைக்கு இங்கே சுத்தம் பண்ணிட்டு தான் வெளியே போனோம். ஹல்லேலூயா. அடுத்தது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல என்ன வரும்? இப்ப ஜனங்கள் என்ன தேடுகிறது? உபதேசம் தேடுகிறதா? உபதேசத்தை பிரசங்கம் பண்ணா சபைக்கு வரமாட்டாங்க. ஒன்னாச்சும் ஆசீர்வாதம் வேணும், இல்லாச்சும் தீர்க்க தரிசனம் வேணும். ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனா உடனே, ஐயா என்னை பத்தி ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா சொல்லுவாரு, உங்க பைபிள்ல இருக்கு, உங்க வசனம் இருக்கு, முட்டி போடுங்க, கர்த்தர் பேசுவாருன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஐயா தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரு. அதனால ஐயா தீர்க்க தரிசனம் இருக்கு, தீர்க்க தரிசனம் வரம் இருக்கு. ஆனா பேச வேண்டிய இடத்துல சொல்லுவோம். சும்மா ஐயா தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்லுங்கன்னு சொன்னா ஐயா சொல்ல மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள ஆண்டவர் பேசுவார். அதில் கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலம், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். வஞ்சிக்கக்கூடிய காலம் இது. தேவ பிள்ளைகளை வரைக்கும் வஞ்சிக்கக்கூடிய காலம், இடரல் அடையக்கூடிய காலம். நாம தான் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா, பயத்தோடு இருக்கணும். அப்ப எப்படிமா தெரியும்? ஆமென். இப்ப உங்களுக்கெல்லாம் யோசனை இருக்கும், எப்படிமா இந்த தீர்க்க தரிசனம் உண்மையா பொய்யான்னு தெரியும்? ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் வரும்போது எனக்கு என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், அந்த வசனம் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுவதற்கும் கூட ஐயா சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். எனக்கு தான் ஜெபத்தினோட அந்த பாட்டு வருதுன்னு என் உள்ளத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசுவாரு. ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது அதுக்குள்ள நம்ம குறை இருக்கும். ஆனா இந்த வெளிப்படையா ஒரு சில குறைகள் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். எல்லாரும் முன்னாடி தனிமையா பேசுவாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் வந்து தனிமையா சொல்லுவோம், உங்கள்கிட்ட பிரதர் உங்களை பத்தி இப்படி ஆண்டவர் சொல்றாரு, சிஸ்டர் உங்களை பத்தி இப்படி ஆண்டவர் சொல்றாரு. ஐயா எல்லாம் என்ன குத்தி பேசுது இல்ல, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். நம்மளே ஆண்டவருக்குள்ள வழியிலே ஆண்டவரோடு கிட்ட சேர வைக்கிறது தான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அங்க நீ கல்ஃப் போகும், அமெரிக்கா போகும், இந்த தீர்க்க தரிசனம் நான் நம்ப மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஏற்ற நேரத்தில் எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறதோ அங்க கர்த்தர் என்னை கொண்டு போவாரு. என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். உண்மைதான். நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் என் பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறும். ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனி கொடுத்து, நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். ஹல்லேலூயா. நான் கனி கொடுத்தால் என் பிள்ளை பலனை காணும். ஹல்லேலூயா. அதனால எனக்கு அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது, ஹல்லேலூயா, அக்கிரமம் மிகுதி ஆயதினால் அநேகர் அன்பு. ஹல்லேலூயா. இதுதான் மெயின் பாயிண்ட். ஆமென்.
அன்பு இருக்கா? இப்போ அன்பு, உண்மையான அன்பு இருக்கணுங்கள பார்க்க முடியுதா? அல்லேலூயா. என்னோட சிறு பிராயத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பக்கத்துல எல்லாமே பக்கத்து வீட்டுக்கார, இங்கே ஒருத்தங்க முடியலச்சா பக்கத்து வீட்டில் இருக்கணவங்க ஓடி வந்துருவாங்க. சொந்தக்காரங்க பிள்ளைங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீடு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம செத்துருச்சுன்னு சொன்னாலும் பக்கத்து வீடு மூஞ்சி தூக்கிட்டு கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டு உட்காரும். அல்லேலூயா. அன்பு இல்லை. ஆமே. அல்லேலூயா. இயேசுவோட வருகை சமீபம். அல்லேலூயா. அன்பு தணிந்து போகும், அன்பு இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கடைசி காலம் வரும்போது நீங்க அன்பு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது, உண்மையான அன்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலம் தான் கடைசி காலம். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நமக்குள்ள என்ன அன்பு இருக்க வேண்டும்? தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. எஸ்ஸப்பா நம்ம மேல வைத்த அன்பு நம்ம காண்பிக்கணும் பிறரிடத்தில். ஞானி எப்படி அன்பு செலுத்தனதோ நீங்கள் அப்படி பிறரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். கட்டளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கட்டளை ஹல்லேலூயா கை கொள்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அம்மா எப்பவுமே போதிக்கிற ஆலோசனை கொடுக்குற அம்மா இன்னைக்கு வருகை பற்றி பேசுறேன்னு சொன்னா நானும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்படைச்சேன். ஆண்டவரே அன்பு தணிந்து போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனுக்கு பிள்ளைகள் மேல் அன்பு இருக்காது, கணவனுக்கு மனைவி மேல அன்பு இருக்காது, பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் மேல அன்பு இல்லை. ஹல்லேலூயா. உண்மையான அன்பு இருக்கிற எத்தனை பிள்ளைங்க இருக்குதுங்க தாய் தகப்பன் மேல? ஹல்லேலூயா. சுருதுல சொல்லும், அம்மா நான் பெருசாகும் போது அது பண்ணுவேன், உங்களுக்கு இது பண்ணுவேன். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணன வரைக்கும் தான் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா நீயும் வேலை பாரு, நான் என் பொண்டாட்டியை பார்க்குறேன்னு சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அன்பு வேணும், அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அன்பு காண்பிக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் அன்பு காண்பிக்க வேண்டும். மாறாத குடும்பம் அன்புள்ள குடும்பமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையில் மட்டுமல்ல, நம்மளை பார்க்கிறவர்கள் சொல்லணும், ஹல்லேலூயா அந்த பிள்ளை பரவாயில்ல, அன்பா இருக்காங்க எல்லாத்துக்கிட்ட. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு இருக்கா? அதான் வம்பு கொண்டு வருகிறதா? ஹல்லேலூயா. இந்த பகலில் சுத்திகரிங்க. நீங்க தான் உங்களை சோதித்து பார்க்கணும். அன்பில்லாத இடங்கள் ஆண்டவரே எனக்கு உங்க அன்பை கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசப்பா எனக்காக காயப்பட்டது. அவரு தப்பு பண்ணல, அவரு தப்பு பண்ணிட்டு காயப்படல. அவர் தப்பு பண்ணனால அவரை சிலுவையில் அறையல, நம்ம தப்புக்காக தான் அவரை சிலுவையில் அறைஞ்சது. ஹல்லேலூயா. அடுத்தவங்க தப்புக்காக நம்ம எத்தனை டைம் சிலுவையில் அறையப்பட்டீங்க? அப்படி ஏதாவது நடந்தா அவ்வளவுதான். நானே பண்ணல, எப்படி நான் பண்ணாத தப்பு என் மேல சுமத்தலாம்? ஹல்லேலூயா. இப்படிதான் நிக்குது. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். நான் ஃபாலோ பண்ணுகிற வசனம், யுத்தம் அவசியம், நீங்க சும்மா இருங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்ட நான் அது சொல்லி கொடுக்கும். என்கிட்ட ஏதாவது சொன்னாமா இப்படி பண்றாங்கம்மா, நீங்க சும்மா இருங்க, அவர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்குவாரு. உண்மையா ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம பேசாம இருக்க வேண்டிய இடத்துல பேசாம இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பேசினா ஆண்டவர் செய்ய மாட்டாரு. நம்ம சும்மா இருந்தா ஆண்டவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம செஞ்சா சண்டை வந்துடும், பிரிவினை வந்துடும், கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தலைமுறை 2 தலைமுறையே அப்படியே வீணா போயிடும். ஆனா ஆண்டவர் செஞ்சா சூப்பரா செய்வாரு. பயம் வந்துடும் நம்ம மேல. ஐயோ அவங்கள்ட்ட எல்லாம் போகக்கூடாது, அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தணிந்து போகக்கூடிய காலத்திலே நாம இருக்கோம். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படும். இந்த வசனம் எப்ப சொல்லுவாங்க? பொதுவா ஞானஸ்நானம் முடிச்சு மேலே ஏறும்போது பாஸ்டர் சொல்லுவாரு, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த வசனம் யாராவது சொல்லணுதா? ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும், இப்படி எல்லாம் சம்பவிக்கும். அப்போ நீங்க இருக்கணும், முடிவு பரியந்தம் நிலைநிற்கணும். எங்க நிலைநிற்கணும்?
ஆண்டவர் சமூகத்தில் நிலைநிற்கணும், ஆண்டவரோடு கூட நிலைநிற்கணும், அப்பாவும் ஞானும் பெற்றா இருக்கணும், அப்பா மேல ஹalleluya அன்பா இருக்கணும். இயேசப்பா மேல அன்பு இருக்கிறவங்க பிறரிடத்தில் அன்பு செலுத்துவாங்க. ஹalleluya. நேற்று பாஸ்டர்மார்கள் மீட்டிங் போகும்போது இந்த அம்மா எங்கள்கிட்ட கேட்டாங்க, தமிழ்நாடு இல்லை இந்தியா கலாச்சார பிரகாரம் அப்பாமார்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். அம்மாமார்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? பசங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போ நாங்கள் பெண்கள் விசேஷிக்கப்பட்டவர்கள், எஸ் அப்பாவோட செல்ல பிள்ளைகள்னு அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க. ஹalleluya ஹalleluya. அதனால நீங்கள் விசேஷிக்கப்பட்டவர்கள் கிடையாதா? ஹalleluya. ஸ்நேகிதனேன்னு சொல்லி லாசருவை கர்த்தர் ஆமென் நேசித்தார். ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்நேகிதனாக இருங்க. நாங்கள் செல்ல பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரோடு தோளோடு தோள் நிறுந்த நண்பன் எப்படி இருக்கும்? ஹalleluya. கஷ்டத்தில் ஓடி வருகிறது நண்பன். இந்த காலத்தில் நண்பனை பற்றி பேசல, பழங்காலத்தில் நண்பர்கள் இப்போ இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கு. ஒரு கஷ்டம் ஒரு வேதனைன்னு சொன்னா நண்பா சொல்லி ஓடி வரும். ஹalleluya. அதுதான் நண்பன். ஆமென். இயேசப்பா நமக்கு நண்பனா வச்சுக்கோங்க. ஹalleluya. அவருக்கு அப்பாவா வச்சுக்கோங்க. ஹalleluya. எனக்கு யாரும் இல்லை, எங்க அப்பா என்ன நேசிக்கல, எங்க அம்மா என்ன நேசிக்கல, என்ன யாருமே ஹalleluya நேசிக்கலன்னு சொல்லணுங்களுக்கு அப்பா சொல்றாரு, நீங்க எனக்கு செல்ல பிள்ளை. ஹalleluya 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 ஹalleluya. இந்த பக்கத்தில் அடுத்த வசனத்துக்குள்ள போக போறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 1-5. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5. கடைசி காலம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹalleluya. கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்க ஜனங்க? யாரை விட்டு விலகணும்? யாரு கூட இருக்கணும்? ஆமென். ஹalleluya. கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்று ஹalleluya என்ன பண்ணணும்? அறிவாயாக. ஆமென். கொடிய காலம் தான் இந்த காலம், அப்படித்தானே? ஆமென். ஹalleluya. நம்ம சொல்றோம் சிறு பிள்ளைகளே வரைக்கும் ஹalleluya வயசானவங்க வரைக்கும் தப்பா நடக்கிறாங்க இந்த காலத்துல. நம்ம நினைக்க எந்த ஒரு காலம் இதுன்னு ஆண்டவர் வசனத்துல எழுதி வச்சிருக்கிறதுங்க. ஆமென். இந்த வசனம் எல்லாமே வந்திருக்கு. இது கடைசி காலம். நோகாவின் காலத்தில் நடந்தது போல, லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரத்தின் காலத்தில் நடக்கும் என்று தேவனோட வார்த்தை. ஹalleluya. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே மாறி போகாது, எல்லாமே நடக்கும். ஹalleluya. இந்த வேத வசனத்தில் வருகிறது. அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவுமே மாறாது. இதெல்லாம் நடக்கக்கூடிய வார்த்தைகள். மனுஷர் தற்பிரியரா இருப்பாங்க, அப்படித்தானே இருக்குதுங்க கடைசி காலம். இந்த காலத்தில் ஜனங்க எப்படி இருக்குதுங்க? எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் கணவனுக்கு வேணும். இதுக்கு மேலே யாராவது இருக்கா? ஹalleluya ஹalleluya. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி எனக்கு நல்லா இருக்கணும். அப்பா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அம்மா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கூட பிறந்த சகோதரன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். இதுதான் தற்பிரியர். ஆமே, இப்படிதான் இருக்குதுங்க ஜனங்கள். ஆமேன். அடுத்தது பணப்பிரியர். இப்ப ஜனங்கள் எதுக்காக ஓடிட்டு இருக்குதுங்க? பணம். ஹalleluya ஹalleluya. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். அவர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க கிடையாது, வேற சமுதாயத்தில் சேர்ந்தவர். வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவார். வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவார். சனி ஞாயிறு நல்ல ஃபேமிலியோட நல்ல டூரு போவார். ஹalleluya. ஆனா இந்த காலத்துல நிறைய பேரை பார்த்தேன், சண்டையும் சேர்ந்து வேலைக்கு போகும். கையில் காசு இருக்கா? இல்லை. இவ்வளோ சம்பாதிக்கிற எங்க போகுது தெரியாது. ஹalleluya. பணப்பிரியர். உங்களுக்குள்ள அப்படிப்பட்டவங்க இருக்குதுங்களா? ஹalleluya. பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். இது எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்குதுங்க, எவ்வளோ சேவிங் மணி இருக்கு.
பேங்கே இல்லைம்மா, அக்கௌண்டே இல்லைம்மா, எங்க மனைவிக்கு 1000 ரூபாய் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது, அதுதான் பேங்குக்குள்ளே இருக்குமா. அல்ல, அதுவும் நிறைய வீடுகளில் இருக்கணும். இல்லை, அந்த கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் வந்து அடுத்த நாள் இல்லை வந்து அந்த அப்பதான் மொபைல் மெசேஜ் வந்திருக்கும், அப்போ ஓடும் 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா, ஆமே. பணப்பிரியர். எப்படி சம்பாதிக்கலாம், என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, எவன் மேல எவன் பைசா எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும். பணப்பிரியர், தற்பிரியர், கடைசி காலத்தில் இருக்கோம் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வீம்புகாரரு. அல்லேலூயா, ரொம்ப முக்கியமான காரியம். வீம்புகாரர், வீம்பு பேசினவங்க, அகந்தை பேசினவங்க. வீம்பு, நான் யாரும் தெரியுமா, என் குடும்பம் என்னன்னு தெரியுமா. அல்லேலூயா, வீம்புகாரரு, எதுவுமே இருக்காது. ஆமா, பேசின பேச்சு பார்த்தா என்னமோ இவங்க தான் பிரதம மந்திரியோட பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆளால இது கடைசி காலம். ஆமே, இப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும், எசுப்பா வரப்போறாரு, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், சிரிச்சுட்டு சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கணும், எசுப்பா வரப்போறாரு, எசுப்பா என்ன ஆயத்தப்படுத்துங்க. ஆமேன், என்ன ஆயத்தப்படுத்துங்க. அடுத்தது அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர். ஆமே, அல்லேலூயா. தூஷிக்கிறாங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணா 2 மதத்தில் இருக்கு. அல்லேலூயா. நம்ம பெபிச்சாரியாய ஸ்திரீ ஏசப்பா சமூகத்தில் வரும்போது கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கல் எறியறதுக்காக கல் தூக்கிட்டு வருது. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எறியட்டும். ஆமே, நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா, பாவங்களோடு கூட இராமதே, அப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா தூஷிக்க கூடாது. அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட வழி இருந்தா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கையில் விழுந்த கடமை. உங்க பிள்ளை தப்பு பண்ணனதா, ஆல்ரெடி என் பிள்ளை தப்பு பண்ணது இல்ல, பக்கத்து சகோதரன் பிள்ளை தப்பு பண்ணதா, பக்கத்துல எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் அப்பா பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டு இருக்க, இல்ல முட்டி போடணும். ஆண்டவரே, என் பிள்ளையா இருந்தா நீங்க ஜெபிக்கல, ஆல்ரெடி உங்க பிள்ளையா இருந்தா நீங்க ஜெபிக்கல, உங்க பிள்ளை சும்மா இருக்க விடுமா. அல்லேலூயா. பக்கத்துல ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, வாலிப பையன் அழிந்து போகிறது, நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே அந்த ஆத்மாவை ரட்சியும். என் பிள்ளை மாதிரி தான் அந்த பிள்ளை, என் பையன் மாதிரி தான் அந்த பையன். அல்லேலூயா. அந்த ஆத்மா நரகம் போகக்கூடாது. சப்பா, உன்னோட ராஜ்யத்துக்கு வரணும், உன்னை ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், தவிர தூஷிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, தூஷிக்கிறவர்கள். அடுத்தது தாய் தகப்பனே. அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம், நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு சொல்லுங்க பிரதர் வசனம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். பழைய காலங்களில் பாருங்க, அப்பா அம்மாவை அவங்க படிப்பதுவே இருக்காது, எதுவுமே இருக்காது அப்பா அம்மாவுக்கு. ஆனா அப்பா சொல்லணும் வாக்கு வேத வாக்கா இருக்கும், அம்மா சொல்லணும் வாக்கு வேத வாக்கா இருக்கும். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு வந்துருச்சு, நம்மளுக்காலும் கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. ஆலையில நம்ம சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும். ஆலையா, அல்லேலூயா. கீழ்ப்படுதல் இல்ல. ஜெபிக்க சொன்னா, ஏமா இந்த ப்ராஜெக்டே முடியல, நாளைக்கு எனக்கு அதை சப்மிட் பண்ணணும், நீ ஜெபின்னு சொல்லிட்டு இருந்தா நான் எப்படி ஜெபிக்க முடியும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நானெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ போய் ஜெபம் பண்ணிட்டு படுமா. அல்லேலூயா. கீழ்ப்படுதல் இல்ல. ஆமே, அல்லேலூயா. சிறு பிள்ளைங்க அப்படி சொன்னா, பெரிய பிள்ளைங்க என்ன பண்ணது. அல்லேலூயா. ஏப்பா எனக்கு முடியல, கொஞ்சம் வந்து பாருப்பான்னு, ஏமா எனக்கே வேலைக்கு போக டைம் ஆயிடுச்சு, ஏப்பா பார்த்தாலும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கு. அல்லேலூயா. கீழ்ப்படுதல் இல்ல. ஆசீர்வாதம் வேணுமா, என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் வச்சனமே, அல்லேலூயா. உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும், உன் தகப்பனையும் தாயையும் கணமன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை உண்டாக்குகிற காரியங்கள் நம்ம தகப்பன் தாய்மார்கள் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க பேசுகிற பேச்சு நமக்கு வேதனையா இருக்கும். நம்ம செய்யாததை அவங்க நம்மளை பத்தி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இருங்க, எதுவும் பேச வேண்டாம், விட்டுருங்க. அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர், நன்றி இல்லாதவர். அல்லேலூயா. இந்த உலகம் எப்படிப்பட்டது, நன்றி இல்லாத உலகம். இப்பதான் இருக்குது எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்ல, ஒரு நேரம் சாப்பாடு போட்டவங்களே கூட மறக்க கூடாதுன்னு.
ஹalleluya. நன்றி மறக்க கூடாது நம்ம. ஆமென். ஹalleluya. நம்ம எவ்வளோ பெரிய உயர அதிகாரியாக இருந்தாலும் சிறு பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயம், இன்னைக்கு உங்கள் கையில் எதுவும் இருக்காது, நாளைக்கு நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் ஹalleluya அந்த சிறு பிராயத்தில் உங்களுக்கு சாப்பாடு போட்டவங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. ஹalleluya. நன்றி இருக்கணும். ஹalleluya. பரிசுத்தம் இல்லாதவர்கள், ஆமென், சுபாவ அன்பில்லாதவர்கள், அடுத்தது அவதூறு செய்கிறவர்கள், இணங்காதவர்கள், ஹalleluya இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இச்சை அடக்கம் இல்லை. பார்க்குறல்ல டிவியில் ஒரு நாளாவது நியூஸில் அந்த பிள்ளைக்கு இது நடந்துருச்சு, இந்த பிள்ளைக்கு இது நடந்துருச்சு, ஏதாவது ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் இருக்கா? இச்சை அடக்கம் இல்லை. ஹalleluya. இச்சை அடக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேணும், பெரியவங்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது இச்சை அடக்கம். ஆமென். ஹalleluya. எல்லாச்சிலும் அடக்கம் இருக்க வேண்டும். ஆமென். இச்சை பாவம் பெருகிறது, எங்க பார்த்தாலும் பாவம் வாசல் திறந்து வச்சிருக்கிறது. பாவத்துக்கு மொபைல் எடுத்தாலே பாவம் தான் பார்க்க முடிகிறது. ஹalleluya. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அது இது இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, அம்மா அதில் நல்ல விஷயம் இருக்கு. எது நல்ல விஷயம் இருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சா போடக்கூடாது. ஹalleluya. மொபைல் வச்சிருக்கிறதா யூஸ்ஃபுல்லுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாத யூஸ் பண்ணக்கூடாது. இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். பாவத்துக்கு உங்களை கொண்டு போகிறதா, அந்த பாவம் செய்யக்கூடியதான வாசலை நீங்க அடைக்கணும். ஹalleluya. வாசலை திறந்து வச்சுட்டு ஆமென் ஹalleluya பறவை உள்ள வருது, ஹalleluya ஹalleluya எல்லாமே ஆடு உள்ள வருது, அது உள்ள வருதுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. அடைக்க வேண்டியது நம்ம தான் அடைக்கணும். ஹalleluya. இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹalleluya. பாவத்தை கொடுக்கக்கூடிய வாசலை நம்ம அடைக்க வேண்டும். நம்மளும் ஆண்டவரை நெருங்க விடாதபடி நம்மளை தடை செய்கிறது எதுவோ அதை நம்ம எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். ஆமென். ஹalleluya. இந்நாட்களில் நமக்குள்ள இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். அடுத்தது ஹalleluya தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவராயும் இருப்பார்கள். ஹalleluya. நம்ம யாரு? தேவ பிள்ளைகள். ஹalleluya ஹalleluya. நம்ம பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்தார். அப்படிதான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனா தேவ பக்தியின் வேஷம், ஆமென், ஆண்டவர பிள்ளைகளை பார்க்கும்போது ஐயோ சோத்திரங்கய்யா சோத்திரம் பிரதர். ஆனா உலகத்தோடு ஒத்து போகும்போது வேஷம், மனுஷன் வேஷமாகவே திரிகிறார்னு வசனம் சொல்கிறது. வேஷம் தரிக்க கூடாதுங்க, பக்தி இருக்கணும். ஆமென். தேவ பக்தி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாலே அவன் பாவம் செய்யாது. பாவம் செய்ய பயம் வரும், தேவ பயம் அவர்களுக்குள்ள இருக்கும். இந்நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? வேஷம் தரிக்கிறவர்களாயிட்டல, உண்மையான தேவ பயம் நமக்குள்ள வேண்டும், தேவ பக்தி நமக்குள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கும்போது எதெல்லாம் நமக்குள்ள வேஷம் தரிக்கிறவர்களாயிட்டல, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹalleluya ஹalleluya. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சீக்கிரம் எடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். 21 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கடைசி காலத்தில் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தேன், எதுன்னு விலகணும்னு பார்த்தேன். கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கும்? கடைசி காலம் ஹalleluya மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும். ஹalleluya ஹalleluya. விட்டு விலக வேண்டியது விட்டு விலகும் போது, எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாம இருக்கும்போது மாம்சமாயிருக்கிற நம்ம மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். ஹalleluya. அடுத்தது குமாரத்திகளும்
குமாரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது குமாரர் என்ன பண்ணணும்? குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லணுதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதா? கடைசி காலத்தில் இருக்கிறது ஆவியானவரை கேட்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விலக வேண்டியதை விடணும். அல்லது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாட்களில் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். ஹல்லேலூயா. தரிசனம் என்னதுங்க? தூங்கும்போது பார்க்கிறது தரிசனமா? இல்ல, நமக்கு மெழுப்பு இருக்கும், நமக்கு நல்ல இது இருக்கும், ஒரு வேளை ஜெபிக்கும் போதா இருக்கும், இல்ல சும்மா நம்ம கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே கனவு பார்க்கறது மாதிரி ஆண்டவர் நம்மளோட பேசுவாரு. ஆலையில நம்ம காணும் தரிசனம், அதுதான் தரிசனம். அடுத்தது என்னது? மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குகிறவர்கள் சபைக்குள்ள இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆமே, அவர்கள் தான் யாரு? மூப்பர்கள். மூப்பர்கள் என்ன பார்க்கணும்? சொப்பனம் பார்க்கணும். தூங்கணும் தான் சொப்பனம் பார்க்கும். ஹல்லேலூயா. இது கடைசி காலம். ஆமென். தேவ ஆவியானவர் வரும்போது உங்க சிறு பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும், வாலிபர்கள் தரிசனம் பார்க்கும். ஹல்லேலூயா. அடுத்தது, உங்கள் வாலிபர்கள் தரிசனம், மூப்பர்கள் சொப்பனம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வாதமான நாட்கள். அடுத்தது, ஊழியக்காரங்களை சும்மா விடுறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரு தான். இப்ப நிறைய இடத்துல பாஸ்டர் ஊழியத்துக்கு அழைச்சிரு, பாஸ்டர் வாங்க, பாஸ்டர்மா பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர்மா பேசலாம்? ஆனா சொல்லி இருக்கிறாரு, ஊழியக்காரி மேலும். ஹல்லேலூயா. ரெண்டு பேத்துக்கும் ஒரே அபிஷேகம் தாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே அழைப்பு தாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நாட்களில் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஊழியக்காரன், உங்க ஊழியக்காரி பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாட்களில் கடைசி காலத்துக்குள்ள நாம் இருக்கோம். இயேசப்பாவோட வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லது அடையாளங்கள் காண்கிறது. 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. யாரை தொழுது கொள்ளணும்? இயேசுப்பாவை தொழுது கொள்ளணும். அவர் நாமத்தை தொழுது கொள்ளணும். தொழுகிறது மனுஷனை தொழக்கூடாது. ஹல்லேலூயா. தொழுகிறது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் முன்னாடி நம்ம தொழக்கூடாது. மனுஷன் முன்னாடி நம்ம தலை வணங்க கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் மட்டும்தான் நம்ம தொழுகிறவர்களாய் இருக்கணும். நம்ம ஆண்டவரை உண்மையா தொழுகிறவர்களா இருந்தா எந்த மனுஷன் முன்னாடி போய் தலை கும்மி ஆண்டவர் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. இந்நாட்களில் தேவ சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாளுங்க மனுஷன் முன்னாடி தான் போய் நின்னேன். அப்படித்தானே? அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணும், இவன் எனக்கு தரும், அவங்க எனக்கு வேண்டி பேசுவாங்க, போதும். ஹல்லேலூயா. மனுஷன் முன்னாடி நின்னது போதும். சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தை முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் சமூகத்தை தொழுது உட்காருங்க. ஆண்டவரே, சாஷ்டாங்கமாய் தேவ சமூகத்தில் விழுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அலையும் ஆவியை ஊற்றுங்க. உங்க ஆவியை என் மேல ஊற்றுங்க. என்னை உங்க ஆவியால் நிரப்புங்க. இந்த கடைசி காலத்தில் நான் நிற்கிறோம் ஏசப்பா. எனக்குள்ள உங்க வரங்கள் வேண்டும். ஹல்லேலூயா. வரங்கள் எனக்குள் கிரியை செய்ய வேண்டும். நான் சும்மா தேவ சமூகத்தை போய் நிற்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம் முடிச்சா பிள்ளைங்கள்ட்ட நம்ம என்ன கேட்கும்? பேரண்ட்ஸ் என்ன கேட்கும்? எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சா? மார்க் எவ்வளவு வந்திருக்கு? பாஸா ஃபெயிலா? கேக்குதில்ல. இங்கே நம்ம எக்ஸாம் காலகட்டத்தில் இருக்கோம். பூமியில் வாழும் நாட்கள் கொஞ்ச காலம். எக்ஸாம் முடிச்சு நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நம்ம வெறுமையா நிற்க கூடாது. ஜீவ கிரீடத்தின் கனி, ஜீவ விருட்சத்தின் பலன், ஆளனி ஜீவ கிரீடம், ஆளனி இதெல்லாம் நம்ம யாருக்கு கிடைக்கும்னு கேட்டா வசனத்தின்படி வாழணும். ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு இன்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை. இங்கேயும் கஷ்டம், அங்கேயும் போய் கஷ்டம் வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்படுறது என்னது?
இங்கே ஒரு 80 வயசு தான் கஷ்டப்பாடு இருக்கும். ஹalleluya. அந்த கஷ்டப்பாடு இருக்கிற காலத்தில் ஆண்டவருக்காக உண்மையா நின்ன கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்போது இயேசுவை விடாதபடி அவரை மட்டும் தொழுது கொண்டு அவருடைய வழிகளில் மட்டும் நடந்தால் ஹalleluya, ஒரு இன்டர்னல் லைஃப் நமக்கு இருக்கிறது. அங்க நமக்காக வெகுமதிகள் இருக்கிறது. ஹalleluya, இங்க இருக்கிறது எல்லாமே ஹalleluya ஒரு கப்பு கிடைக்கும், ட்ராஃபி. ஹalleluya, நிறைய வீடுகள்ல பிள்ளைங்க எல்லாம் ஷோகேஸ் போய் பார்த்தா எல்லா வீடுகளிலும் இருக்கும், என்னது ட்ராஃபி இருக்கும். ஹalleluya, இல்ல கிஃப்ட் இருக்கும். இந்த பாத்திரம் எனக்கு இந்த பிரைஸ் கிடைச்சது, இந்த ட்ராஃபி எனக்கு படிச்சதுனால கிடைச்சது, இல்ல பாட்டு பாடியது கிடைச்சது, இல்ல வசனம் சொன்னதுனால கிடைச்சது. நிறைய கிஃப்ட் இருக்கும். பரலோகத்துக்கு போகும்போது கிஃப்ட் வேண்டாமா? ஹalleluya, அங்க போய் வெறுங்கையாய் நிக்கணுமா? நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இருக்கும், அவங்க கை நிறைய கிஃப்ட் வாங்கும்போது ஹalleluya, நம்ம கையில கிஃப்ட் இல்லாம இருந்தா எவ்வளவு கேவலமா இருக்கும். ஹalleluya, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கேவலம் அடுத்தது கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல எல்லாரும் பேரு கூப்பிட்டேன், எல்லாருக்கும் கிஃப்ட் கிடைச்சிருச்சு. ஞானம் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னது கஷ்டம்தான். ஹalleluya, கடைசி காலம் பிரதர், கடைசி காலம் சிஸ்டர், கடைசி காலம் பிள்ளைகளே, நீங்க இருக்கிறதான சோதனையின் காலம்தான். உங்களுக்கு சோதனை இல்லைன்னு நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கடைசி காலத்து சோதனை இருக்கு. அன்பில்ல, ஜனங்களுக்குள்ள தற்பிரியர் தான். அல்லது நம்மளை யாருமே நேசிக்கல, நம்மளை யாரும் கண்டுக்கல. உண்மைதான், அப்படிதான் இருக்கும் கடைசி காலம். இந்த காலத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, நமக்காக ஜீவ விருட்சத்தின் கனி, ஹalleluya, ஒரு நித்திய கிரீடம். ஹalleluya, பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோ எனக்காக, இதோ எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறது. ஹalleluya, உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? நான் நீதியின் கிரீடம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் சின்ன கோத்திரம் தான், சின்ன இதுதான், எனக்கு எந்த அறிவு கிடையாது ஆண்டவரே, எனக்கு என்ன பேசவும் தெரியாது ஆண்டவரே, எனக்கு படிப்பறிவு இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் தான் பயன்படுத்த விரும்புறாரு. என்ன வேணும்? அதுக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். ஹalleluya, நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் ஆவியை ஊற்றும். ஆமே, பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா? ஆண்டவர் தர விரும்புறாரு, ஆண்டவர் உங்கள்ட்ட தர விரும்புறாரு. நீங்க வாங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஹalleluya, வாங்க ஆயத்தமா இருக்கணும். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தொட்டு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் பரலோகம் போணும். ஹalleluya, உங்க சத்தம் பரலோகம் போணும். நீங்க சத்தத்தை சொல்லும்போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படக்கூடிய சத்தமா இருக்கணும் நம்ம சத்தம். ஹalleluya. ஜெபிக்க சொல்லும்போது சத்தம் வராது நிறைய பேத்துக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி வாய விரிவா தர நன்மை வேண்டுமா? துற சத்தத்தை ஊற்று. ஹalleluya, பேச தெரியாது, உண்மைதான். பேசுகிறவர் உனக்கு பேச தெரியாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உனக்காக நான் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். பேச தெரியல, அந்நிய பாஷையில ஜெர்மனிக்கோ. ஹalleluya, ஜெர்மன் சொன்னாரா? ஜெர்மன் அந்நிய பாஷையில எப்படி ஜெபிக்கவும் தெரியாது. ஹalleluya, பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு தமிழ்ல ஜெபிக்க தெரியாது, அந்நிய பாஷையில பேசிக்கோ. அது ஒரு ஜெபம் தான். ஹalleluya, நம்ம பேச முடியாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஜெபம். ஹalleluya, இந்த நாட்களில் அந்த ஜெபத்தை பெற்றுக்கொள். ஹalleluya, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள். ஹalleluya, கடைசி காலத்தில் இருக்கிறோம், வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தமா? ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. ஹalleluya, உன் கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. நீ மட்டும் போக கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னா இயேசுப்பா வரப்போறாரு. ஹalleluya, இந்த லட்சணங்கள் எல்லாம் தெரிகிறது. இதெல்லாம் பைபிள் எழுதி வச்சிருக்க. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்க, இதெல்லாம் நடக்குது. இயேசுப்பா வர போறாரு, நீ ஆயத்தமாக. பிள்ளைகிட்ட சொல்லு, நீ ஆயத்தமாக. நியாயசப்பட்ட போய் எம்பெல்லாம் வரல, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தேவ சமூகத்துல. அலை நாட்கள் செபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் செபிக்கணும், அழுது புலம்பணும். எருசலேம் குமாரத்தியே, நீ எனக்காக அழாதே, உனக்காக உன் பிள்ளைக்காக அழுது ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. நாட்கள் அழுக கூடிய ஜனங்கள் தேவை. ஹalleluya, அழக்கூடியவர் தேவை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகணும். ஆண்டவரே, என் ஜனத்தை ரட்சியும். கடைசி ஒரு வாசனம் வாசிக்க போகிறோம். ஹalleluya, ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹalleluya, ஹalleluya.
ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அவனவனுக்கு கிரியைக்கு தக்க பலன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன கிரியை செய்கிறதோ அதுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கும் நம்ம செய்கிறது யாரும் தெரியலன்னு. ஆண்டவர் சொல்றாரு, 2 புஸ்தகம் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம், ஒன்று ஜீவ புஸ்தகம், ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதாதவன் எவனோ அவன் அக்கினி பொய்கையில் தள்ளப்படும். ஹல்லேலூயா. ஞாபக புஸ்தகத்தில் நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் வச்சு எழுதியிருப்பாரு. ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சது நம்ம மறந்துருக்கோம். எப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டிருக்கோம், இல்லை ஒரு 50 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லல. ஹல்லேலூயா. தெரியாதவங்களுக்கு செய்தது. ஒரு கை வலது கை செய்கிறது, இடது கைக்கு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி ஹல்லேலூயா. தெரியாம, யாருக்குமே தெரியாம நம்ம செஞ்சிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு பலன் உண்டு. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்க, ஆண்டவரே நான் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணேன், ஆனால் அவங்க எல்லாம் என்ன மறந்துருச்சு, யாரும் எனக்கு இப்போ இல்லை சொன்னவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஹல்லேலூயா. கையினை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீங்க என்ன கிரியா உங்க வாழ்க்கையில் நடக்கிறது? நன்மை இருக்கா, அதோ தீன்மை செய்கிறதா? ஹல்லேலூயா. கிரியைக்கு பலன். ஹல்லேலூயா. நன்மை செய்தாலும் பலன் உண்டு, தீமை செய்தாலும் எரிகிற அக்கினி கடல். ஹல்லேலூயா. சாகாத புழு, ஆமே, அவியாத அக்கினி. அதுக்குள்ள போனோமா இங்கேயும் கஷ்டம், அங்கே கஷ்டப்படணுமா? வேண்டாம் சார். இந்த பகல் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுந்திரிச்சு நல்லங்க, எல்லாரும் எழுந்திரிச்சு நல்லங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, இங்கே நான் கஷ்டப்பட்டது உண்மைதான், அங்கே நான் போய் கஷ்டப்பட விரும்பலை சப்பா, நான் அங்கே போய் கஷ்டப்பட விரும்பலை சப்பா. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை சுத்திகரிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த வசனம் எல்லாம் எழுதிட்டு போய் வீட்டுக்கு போய் திரும்பி வாசிங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள இருந்தா எண்ணங்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்க, அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகுன்னு. அப்ப உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அதெல்லாம் விட்டு விலக்குங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அகற்ற வேண்டியதை அகற்றுங்க, விட வேண்டியதை விடுங்க. ஹல்லேலூயா. விடக்கூடாத, ஹல்லேலூயா, விட முடியாத பாவங்களை எல்லாம் இந்த பகல் கர்த்தர் சமூகத்தில் விட்டு விலகு. பாபங்களை அறிக்கையிடுகிறவன், ஹல்லேலூயா, அறிக்கையிட்டா மட்டும்தான் வாழ்வடையும். அல்லது அறிக்கை செய்து வெட்டுகிறவனை இரக்கம் விடும். அல்லது இந்த பகல் பாபத்தை அறிக்கை செய்து விட்டு விடு, இரக்கம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு இரக்கம் வேண்டுமா? தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விடு. அல்லது உங்க வாயால் அறிக்கை பண்ணணும். ஹிருதயத்தில் விசுவாசித்து வாயால் அறிக்கைப்படுகிறவன் ரட்சிக்கப்படும். இந்த பகல இயேசுதான் தேவன். அந்த வாயால் ஹிருதயத்தில் ஃபர்ஸ்ட் விசுவாசி, வாயால் அறிக்கை பண்ணு, அவன் ரட்சிக்கப்படும். அல்லது பாபங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் அறிக்கை செய்து விட்டுகிறவனுக்கு இரக்கம் கிடைக்கும். இந்த பகல் இரக்கம் வேணுமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இரக்கம் வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எல்லா கரங்களை தட்டிக்கோங்க. அவர் வரும் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவர் உடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவர் உடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரிசுத்தாவியானவர் கடைசி காலத்தில் ஆவியானோர மகிமை ஊற்றப்படட்டும். பரிசுத்தாவியானோர கிரியைகள் வெளிப்படட்டும். ரேகாபா சாந்தரா தியாரா கலபௌஷியாரகா ரேபாபா பாபா சாந்தனா தியாரா கலப.
ஹல்லேலூயா. அப்பா நீர் பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. என்னை மறைச்சு வெளிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரும் உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.